Hi students, welcome back to learning journey. இது என்னன்னு பாருங்கள், வெள்ளரிக்காய் தெரியுறதா? இந்த வெள்ளரிக்காயை கருக்குன்னு சாப்பிட்லாம். இதை எப்படி என்ன பண்ணினா நம்ம விருப்பப்பட்ட மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னா, நம்ம ஒரு பாத்திரத்தில் சாதாரண ஒரு கெட்டியான ஒரு சில்வர் பாத்திரத்தில் அந்த சாப்பாடு இது குழம்பு பண்ணுறது அந்த மாதிரி பாத்திரத்தில் வினிகர் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். இல்லை அது ஒத்துக்கலை அப்படின்னா லெமன் அந்த புளிப்புக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் வினிகர் கொஞ்சமாக போட்டேன், அது புளிப்புக்கு. சில பேருக்கு ஒத்துக்கலைன்னா நீங்கள் லெமனாக அதில் போட்டுக்கோங்க, பிழிஞ்சுக்குங்க. கடைசியில் நான் வினிகர் 1, உப்பு, சர்க்கரை, அப்புறம் பச்சை மிளகா, வெள்ளரிக்காய் துண்டு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ தண்ணி வச்சு சூடான பிறகு வினிகர் கொஞ்சோண்டு, ஜாஸ்தி வேண்டாம், வினிகர் அந்த புளிப்பு கொஞ்சம் தகுந்த மாதிரி. ஸோ வினிகர், உப்பு, சர்க்கரை, காரம்னா பச்சை மிளகா, இது கொஞ்சம் சூடான பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு, தண்ணி சூடான பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கின பச்சை மிளகாய் ஃபிங்கராக போட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நிறைய நாங்கள் சாப்பிட்டுட்டோம் அப்படியே வாயில் போட்டு. ஏன்னா அறுசுவை, இனிப்பு, உப்பு, புளிப்பு, காரம், லைட்டாக அந்த பச்சை மிளகோட தோல் துவர்ப்பு எல்லாமே செம்ம. எல்லா நாளும் நமக்கு நாக்கில் வெறுப்பு வரும். திரேஷம், அன்னத்ரேஷம், அங்கே எது சாப்பிட்டாலும் வாந்தி வரமாக இருக்கும், ஓக்காளம்னு சொல்லுவாங்க. ஷோ என்னத்தை சாப்பிட்றது அப்படிங்கிறப்ப ஆஹாங்கிற மாதிரி பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது அது பேர் மறந்துடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செம்மையாக இருக்கும்.